புதுசா ஏதாவது செஞ்சாதான் ஒரு கம்பெனி வளரும்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த புதுமையே ஒரு கம்பெனியை பாதாளத்துக்கு தள்ளினா என்ன ஆகும்? வாங்க, இன்னைக்கு லெகோவோட அந்த நம்ப முடியாத கதையை தான் பார்க்க போறோம். பிசினஸ் உலகத்துல ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு, இன்னோவேட் ஆர் டை. அதாவது புதுசா ஏதாவது பண்ணு இல்லனா அழிஞ்சு போயிடு. வெற்றிக்கு இதுதான் மன்றம்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு நேர்மாறா இருந்தா புதுசா எதையாவது பண்றதை நிறுத்துறது தான் ஒரு கம்பெனியை காப்பாத்துறதுக்கான வழின்னு சொன்னா நம்புவீங்களா? லெகோவோட கதை அதுதான் நமக்கு சொல்லுது. 2003ல லெகோ கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? $1 மில்லியன். நான் சொல்றது மாசத்துக்கோ வருஷத்துக்கோ இல்ல, ஒவ்வொரு நாளும். எவ்வளவு பெரிய நெருக்கடியில அவங்க இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த நிலைமைக்கு என்னதான் காரணம்? அதுதான் நம்மளோட முதல் பகுதி, புத்தாக்க பொறி. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. லெகோ புதுசா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க திவாராகிறதுக்கு வெறும் 6 மாசம்தான் பாக்கி இருந்துச்சு. பெரிய பெரிய கன்சல்டன்ஸ் எல்லாம் லேகோ பிரிக் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டு லேகோ என்ன பண்ணாங்க தெரியுமா? துணிமணிகள், நகைகள், தீம் பார்க்ஸ்னு எல்லாத்திலயும் இறங்கினாங்க. அட, லேகோ மாதிரியே இல்லாத ஆக்ஷன் ஃபிகர்ஸ் கூட கொண்டு வந்தாங்க. அவங்களோட அஸ்திவாரத்தையே மறந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. சரி, அப்போ உண்மையான பிரச்சனை வெளியில இருந்து வரல, கம்பெனிக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. அது என்னன்னு பாப்போம். இந்த நம்பர்ஸ பாருங்க, உங்களுக்கே புரியும். 90கள்ல கிட்டத்தட்ட 6000 விதமான லெகோ பாகங்கள் இருந்துச்சு. ஆனா 2003ல அது 12900க்கு மேல போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மடங்கு. இந்த கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சி தான் கம்பெனியை உள்ள இருந்தே அரிச்சிட்டு இருந்திருக்கு. இது அவங்க பிங்க் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு டிசைனருக்கு ஒரு கடற்கொள்ளையர் வால் ஒரு ஸ்பெஷல் கிரே கலர்ல வேணும்னு வைங்க, ஃபேக்டரி உடனே ஓகே சொல்லிடும். அதுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் புது புது பாகங்களை உருவாக்கினா என்ன நிலைமையாகும்னு. இப்படி உருவாக்குற ஒவ்வொரு புது பாகத்துக்கும் ஒரு ஸ்டீல் மோல்ட் செய்யணும். அதோட செலவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம். $50,000லேருந்து $2.5 லட்சம் வரைக்கும். இது கண்ணுக்கு தெரியாம கம்பெனியோட பணத்தை கரைச்சிட்டு இருந்துச்சு. இங்க தான் அசலான பிரச்சனையே இருக்கு. அவங்க கிட்ட இருந்த மொத்த பாகங்கள்ல 90% வெறும் 10% வருமானத்தை தான் கொடுத்துருச்சு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருந்த எல்லா பாகங்களும் நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருந்திருக்கு. இதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இந்த குழப்பமான சூழ்நிலையில தான் ஒருத்தர் உள்ள வர்றாரு. அவர் பேரு ஜார்ஜன் விக் நுட்ஸ்டோரப். அவர் ஒன்னும் பொம்மை செய்யறதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. அவர் ஒரு நம்பர்ஸ் கை. அதாவது கணக்கு வழக்குகளை, டேட்டாவை மட்டும் நம்புற ஆள். அவர் பொம்மைகளை பார்க்கல, அதுக்கு பின்னால இருந்த சிஸ்டத்தை பார்த்தாரு. கம்பெனியோட பிரச்சனையை அவர் ஒரே வரியில சொன்னாரு: நாம நம்ம சிஸ்டத்தை இழந்துட்டோம். லேகோவோட உண்மையான பலமே அதோட சிஸ்டம் ஆஃப் பிளே தான். அதாவது எந்த லேகோ செங்கலை எடுத்தாலும் இன்னொன்னு கூட கரெக்டோ பொருந்தும். ஆனா புதுமைங்கிற பேர்ல அவங்க இந்த அஸ்திவாரத்தையே உடைச்சிட்டாங்க. அவர் கொண்டு வந்த பிளான் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். 3 ஸ்டெப் தான். 1, ஒவ்வொரு பாகமும் எவ்வளவு லாபம் தருதுன்னு கணக்கு பார்த்தாரு. 2, தேவையில்லாத பாகங்களை தூக்கி எறிஞ்சாரு. 3, முக்கியமான பாகங்களை மட்டும் வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டத்தை உருவாக்கினாரு. இங்க இருந்து தான் கதையே மாறுது. இந்த கட்டுப்பாடுகள் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையில்லாத பாகங்களை நீக்கிறதுக்கு அவர் டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணாருன்னு பாருங்க. ஒரு கடற்கொள்ளையர் விக் பாகத்தை காட்டி அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. குழந்தைங்க இந்த விக்குக்காக இந்த செட்டை வாங்குறாங்களா இல்ல இது கடற்கொள்ளையர் செட்டுங்கிறதுக்காக வாங்குறாங்களா? டேட்டா என்ன சொல்லுச்சுன்னா, குழந்தைங்க அந்த விக்கையெல்லாம் கண்டுக்கவே இல்ல. உடனே அந்த விக் அவுட். அடுத்து அவர் ஒரு புது ரூல் கொண்டு வந்தாரு. ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு புது பாகத்தை உருவாக்கணுமா, தாராளமா பண்ணுங்க. ஆனா அதுக்கு ஆகிற $50,000 மோல்டு செலவை அது சம்பாரிச்சு கொடுக்கணும் டேட்டாவோட நிரூபிக்கணும். இந்த ரூல் டிசைனர்ஸை யோசிக்க வச்சுது. முதல்ல டிசைனர்ஸ் எல்லாரும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தங்களோட கிரியேட்டிவிட்டி அழிக்கிறதா நினைச்சாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த கட்டுப்பாடுகள் அவங்கள இன்னும் சிறந்த என்ஜினியர்ஸா மாத்துச்சு. புதுசா பாகங்களை உருவாக்குறத விட்டுட்டு இருக்கிற பாகங்களை வச்சு எப்படி பிரமாதமா டிசைன் பண்றதுன்னு கத்துக்கிட்டாங்க. இதோட ரிசல்ட்டா ஹிஸ்டாரிக். 2004ல தீவாலாகிற நிலைமையில இருந்த கம்பெனி ஒரே வருஷத்துல 2005ல லாபத்துக்கு வந்துச்சு. அதோட நிக்கல, 2015ல உலகத்தோட நம்பர் 1 பொம்மை கம்பெனியா மாறிச்சு. அவங்களோட வெற்றி எந்த அளவுக்கு பெருசுன்னு பாருங்க. லேகோவோட லாபம் 34% தொட்டுச்சு. இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பெரிய பெரிய டெக் கம்பெனிங்க கிட்ட தான் பார்க்க முடியும். பிளாஸ்டிக்ல பொம்மை செய்யற ஒரு கம்பெனிக்கு இது நம்பவே முடியாத சாதனை. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த லெகோ கதையில இருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? அந்த பாடம் இதுதான், கழித்தல் உத்தி அல்லது த சப்ட்ராக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது
தேவையில்லாத விஷயங்களை சிக்கல்களை நீக்கிறது மூலமா ஒரு பிசினஸை வளர்க்கிறது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. பெரும்பாலான லீடர்ஸ் எதையாவது புதுசா சேர்த்து, அதாவது ஆட் பண்ணி வளர பாப்பாங்க. ஆனா நொஸ்டோர்ப் தேவையில்லாததை நீக்கி, அதாவது டெலீட் பண்ணி லெகோவை வளர்த்தார். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வேலையிலயோ வாழ்க்கையிலயோ தேவையில்லாம நீங்க எதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க? எந்த சிக்கல் உங்களோட லாபத்தையோ முன்னேற்றத்தையோ தடுத்துட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.